வணக்கம் மக்களே, இது சீம்ஸ் நியூஸ். இன்று தமிழக அரசியலில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே குறித்து பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றன. முதலில் ஒரு டிஎம்கே அமைச்சர் வடிந்திய தொழிலாளர்கள் குறித்து தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கருத்து அவமரியாதையாகவும் பாகுபாடாகவும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. அடுத்ததாக ஆளும் டி.எம்.கே அரசின் நிர்வாகம் குறித்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளனர். ஆட்சி தோல்வி, மக்கள் நலத் திட்டங்களில் குறை, நிதி நிர்வாகத்தில் குழப்பம் என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் டி.எம்.கேவின் கூட்டணி அரசியல் தற்பொழுது சிக்கலான நிலைக்கு சென்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில முக்கிய தலைவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் முடிவின்றி நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் 2026 தேர்தலை முன்னிட்டு டி.எம்.கேக்கு அரசியல் அழுத்தம் அதிகரித்துள்ளது.